நீங்க நீட் 2026க்கு ப்ரிப்பேர் பண்றீங்களா? இப்பதான் உங்க ப்ரிப்பரேஷனை ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்க போறீங்களா? உங்களுக்கான வீடியோ இது. நம்ம ஆப் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ்ல நீட் 2026க்கு கம்ப்ளீட் கோச்சிங் கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம். லாஸ்ட் மந்த் D2D பேட்ச்னு சொல்லிட்டு ஒரு பேட்சை லான்ச் பண்ணி உங்களுக்கான ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். நம்ம கோர்ஸ்ல ஒரு சில சாப்டர்ஸ் உங்களுக்காக ஃப்ரீயா கொடுக்க போறேன். அதை வச்சு உங்களோட ப்ரிப்பரேஷனை கிக் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணியும் எப்படியாவது உங்களால நீட் ப்ரிப்பரேஷனை கோப் அப் பண்ணிட முடியும். எவ்ரிபடி டிமாண்ட்ஸ் அ பெர்ஃபெக்ட் ஸ்டார்ட். அந்த பெர்ஃபெக்ட் ஸ்டார்ட்டை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். நம்மளோட ஆப் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ்ல உங்களுக்கு ஒரு சில லெக்சர்ஸ், பிகினிங் லெக்சர்ஸை ஃப்ரீயா கொடுக்க போறோம். அதை பத்தின டீடைல்ஸை இன்னும் கொஞ்சம் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. டெஃபினட்டா நீட் 2026க்கு படிக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஆல்ரெடி நம்ம ஆப்ல ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் கொடுத்துருக்கோம். நீட் 2026 வரைக்கும் பர்ஃபெக்ட் ஷெட்யூல் போட்டு சிலபஸ் கொடுத்து 10 days 1 டெஸ்ட் வைக்கிறோம், மந்த்லி ஃபுல் டெஸ்ட் வைக்கிறோம். இந்த மாதிரி கம்ப்ளீட் டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்றோம். அதோட டீடைல்ஸ் உங்களுக்கு சைட்ல வரும் கார்ட்ஸ்ல. அதை போய் பாருங்க. டெஃபினட்டா ஜாயின் பண்ணாதவங்க ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க ஃப்ரீயா. ஓகே, நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் டிஸ்கஷன் ஆன் அவர் ஆப் பேஸ். நம்ம D2D பேட்ச்ல இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கோங்கிறத பார்க்கலாம். நம்ம ஆப்குள்ள லாகின் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஹோம் பேஜ்ல காட்டும். இதுல ட்ரீம் டு டாக்டர் 2026 சொல்லிட்டு இந்த பட்டனை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல கீழே பாத்தீங்கன்னா வியூ கோர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த வியூ கோர்ஸை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹோம் பேஜ், இந்த ஒரு பேஜ் ஓப்பன் அப் ஆகும். இதான் நம்ம கோர்ஸோட பேசிக் பேஜ். இதுல நீங்க பாக்குறப்போ டாப்ல ட்ரீம் டு டாக்டர் D2D பேட்ச் டீடைல்டு ஃபீச்சர்ஸ்னு கொடுத்துருப்போம். நம்ம ஆப்ல நம்ம கோர்ஸ்ல உங்களுக்கு என்னென்னலாம் ஆஃபர் பண்ண போறோமோ அது எல்லாத்தையுமே இந்த டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். PDF இருக்கு, வேணுங்கிறவங்க பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். லெட்ஸ் கிராக் நீட் 2026னு கீழே D2D டெஸ்ட் சீரிஸ், கம்ப்ளீட் ஸ்டடி கைட். இந்த வீடியோ கம்ப்ளீட் ஸ்டடி கைடுங்கிறதுக்குள்ளேயே வந்துடும். இந்த D2D டெஸ்ட் சீரிஸ்ங்கிறது தான் நம்ம ஆப்ல பெய்டு பேட்ச்குள்ள இருக்கிற டெஸ்ட் சீரிஸ். ஃப்ரீ பசங்களுக்கு இங்க இருக்கு டெஸ்ட் சீரிஸ். இந்த இடத்துல ஃப்ரீ டெஸ்ட்ங்கிறத பிரஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் எழுதிக்கலாம். இந்த ஃப்ரீ கிளாஸ்க்குள்ள போனீங்கன்னா ஒரு ஃபோல்டர் வரும், அதுக்குள்ள போனாலும் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் நீங்க எழுதிக்கலாம். சரியா? ரெண்டு ஒன்று தான். இது டைமுக்குள்ள லைவா நடக்கும், இது அப்புறமா நடக்கும். சரி, நான் இதுக்கு அப்புறமா வரேன். நம்ம D2D பேட்ச்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கோம் பிரீஃபா சொல்லிடலாம். ஸோ நம்ம பேட்ச்குள்ள போனீங்கன்னா லெட்ஸ் கிராக் நீட் 2026னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை நீங்க பிரஸ் பண்றப்போ உங்களுக்கு இந்த மாதிரி 3 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு. இதுல எக்ஸாம்பிள் பயாலஜிக்குள்ள பிரஸ் பண்ணீங்கன்னா 3 சாப்டர்ஸ் வரும். இப்போதைக்கு நம்மளோட டைம் டேபிள் படி ஆஸ் பர் வி டோல் நாம இந்த 3 சாப்டர்ஸ் கவர் பண்ணிட்டு இருக்கோம். இது முடிச்சாச்சு. இதுல எக்ஸாம்பிள் லிவிங் வேர்ல்ட் எடுத்துக்கோங்களேன். என்னென்ன பண்றோம், என்னென்ன ஃபீச்சர்ஸ் நான் கொடுக்குறோம்னு சொல்றேன். லிவிங் வேர்ல்ட பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுல உங்களுக்கு 5-6 ஃபோல்டர் இருக்கும். இதுல ஒவ்வொரு ஃபோல்டர்லயும் பாத்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 சொல்லி சீக்வன்ஸா கொடுத்துருக்கோம். 4 பார்ட்ஸ்ல இந்த சாப்டர் சொல்லி கொடுத்து முடிச்சிருக்கோம். கீழே இந்த லிவிங் வேர்ல்ட் TND இருக்கும். நம்ம கோர்ஸோட பிரீமியம் ஃபீச்சர் டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன், அதெல்லாம் TND நம்ம சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு சாப்டர் முடிச்சுட்டு உங்களுக்கு சாப்டர் டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட் கம்ப்ளீட்டா நம்மளோட டீச்சர்ஸ் ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்க எப்படி அப்ரோச் பண்ணணும், எந்தெந்த மாதிரி MCQ சால்வ் பண்ணலாம், ஷார்ட் டைம்ல எப்படி பண்றது, ஷார்ட்கட் என்ன, சின்ன சின்ன ட்ரிக்ஸ் என்ன, எங்க நீங்க மிஸ்டேக் பண்ணுவீங்க, எங்க பண்ணக்கூடாதுன்னு எல்லாமே அதில் தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன் உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்கு கீழே ஆல் நீட் PYQன்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த சாப்டர்ல இருந்து எதெல்லாம் நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ எல்லா கொஸ்டின்ஸும் வித் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனோட ஒரு டெஸ்டா கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ இதுதான் நம்மளோட சாப்டரோட பேசிக் ஸ்ட்ரக்சர். எல்லா சாப்டருக்கும் உங்களுக்கு இது இருக்கும். சரி, இப்போ இந்த சாப்டருக்குள்ள ஒரு பார்ட் 1 போலாம். ஒரு பார்ட்ல பிரஸ் பண்ணீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்ட் 2 நான் பிரஸ் பண்ணிருக்கேன். பார்ட் 2 நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜுக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கும். எந்த பார்ட் நீங்க ஓப்பன் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டாப்ல ஒரு லெக்சர் காமிக்கும். இதுதான் நம்மளோட லெக்சர். ஸோ இந்த லெக்சரோட PDF நோட்ஸும் அந்த லெக்சருக்குள்ளேயே கொடுத்துருவோம். அடுத்து கீழே பாத்தீங்கன்னா அந்த லெக்சரோட டீடைல் நோட்ஸ் நீங்க அதுக்குள்ளேயும் போய் பார்த்துக்கலாம். அதுக்கு கீழேயும் த லிவிங் வேர்ல்ட் பார்ட் 2 D2D பேட்ச் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்னு நோட்ஸ் கொடுத்துருப்போம். அதுக்கு கீழே இதுதான் நம்மளோட பிரீமியம் ஃபீச்சர். அண்ட் அகைன் கைஸ், யாருமே இது கொடுக்கறது கிடையாது. யாரும் இதை பக்காவான டைம்ல அந்த லெக்சருக்கு ஏத்த ஒரு விஷயத்த யாரும் பண்றது இல்ல. இதை நாம பண்றோம். இந்த ஃபீச்சர் என்னன்னா த லிவிங் வேர்ல்ட் DPT2ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பார்ட் லெக்சர்ல உங்களுக்கு என்னென்னலாம் மேம் கிளாஸ் எடுத்திருக்காங்களோ அந்த கிளாஸ்ல இருந்து நீங்க என்னென்ன தெரிஞ்சுக்கணும், என்னென்னலாம் MCQs நீங்க ஒர்க் அவுட் பண்ணுமோ டெய்லி ப்ராக்டிஸ் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி கொடுத்துருப்போம். மினிமம் உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் அதுல இருந்து மட்டும் உங்களுக்கு வச்சிருப்போம். ஸோ அந்த லெக்சர்ல நீங்க என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்களோ அதை உடனே டெஸ்டா எழுதி பார்த்துக்கலாம். அண்ட் அந்த டெஸ்ட்டுக்கான டீடைல் எக்ஸ்பிளேஷன் இமீடியட்டா கிடைக்கும். ஸோ அந்த டெஸ்ட் சப்மிட் பண்ணோடனே ரிசல்ட் வரும், அதோட டீடைல் சொல்யூஷன் வரும். அதை நான் அடுத்த பேஜ்ல காட்டுறேன். சரியா? அடுத்து அந்த டெஸ்ட் கீழே பாத்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்பேன். அந்த ஃபோல்டர் பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த டெஸ்ட்ல கேட்ட எல்லா கொஸ்டின்ஸும் ஒவ்வொரு கொஸ்டின் இருக்கும். அது கீழே சைட்ல ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபுல்லா பார்த்துக்க முடியும். ஒவ்வொரு ஃபீச்சருமே டீடைலா உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் பி வித் மீ. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு.
ஒரு முக்கியமான ஃப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு, அது உங்களுக்கு தெரியும். சரியா? சரி, ரைட், ஓகே. லிவிங் வேர்ல்ட் பார்ட் 2 லெக்சர் பார்க்க போறீங்கன்னா இந்த லெக்சரை பிரஸ் பண்ணுவீங்க, வாட்ச் அப்படிங்க பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஆகும், செலக்ட் குவாலிட்டின்னு கேட்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கு இன்டர்நெட் கம்மியா இருக்கும், ஒரு சில பேர் இன்டர்நெட் அதிகமா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டியில பார்த்துக்கலாம். நான் உங்களை 480 பிக்சல்ஸ் ஆர் மேக்ஸிமம் 360 பிக்சல்ஸ்ல பார்க்க சொல்லுவேன். நெட் சேவ் பண்ணி குவாலிட்டி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் இருக்கும், நெட் சேவ் பண்ணிக்கலாம், நல்லா உங்களால பண்ண முடியும். நெட் நல்லா இருக்கிறவங்க 720 பிக்சல்ஸ்ல பாத்துக்கோங்க. சரியா? ரைட். இப்போ ஒரு கிளாஸ்ல வந்துட்டீங்கன்னா கிளாஸ் இப்படிதான் ஓப்பன் ஆகும். இந்த கிளாஸ் நீங்க வச்சா ஃபுல் ஸ்கிரீன் பாத்துக்கலாம், பிளேபேக் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், 1.5x 2x 3x வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், குவாலிட்டி அப்ப கூட நீங்க மாத்திக்கலாம். சரியா? அண்ட் டபுள் டேப் பண்ணா உங்களுக்கு நெக்ஸ்ட் மூவ் ஆகும். இந்த சின்ன சின்ன விஷயமே யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். அண்ட் கீழே இந்த வீடியோ நீங்க ஃபுல் ஸ்கிரீன்ல பாத்துக்க முடியும், இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் திருப்பி வச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கீழே இங்க 2 விஷயம் கொடுத்துருக்கோம், பிடிஎஃப்னு. ஸோ உங்களுக்கு முன்னாடி ஸ்லைட்ல நோட்ஸ் கொடுத்துருந்தேன்ல, இந்த நோட்ஸை மறுபடியும் இங்க பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். ஏங்கிறத அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். இந்த பிடிஎஃப் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கீழே அப்படியே நோட்ஸ் வந்துடும். ஸோ இந்த ஸ்கிரீன் வச்சு நீங்க படிக்கிறப்போ ரிவைஸ் பண்ண நினைக்கிறீங்க, பார்ட் பண்ணி செக் பண்ண நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு கீழே நோட்ஸ் ஸ்க்ரால் பண்ணி கூட படிக்க முடியும். அந்த ஃபீச்சர் அடுத்த ஸ்லைட்ல இருக்கு, அதை காட்டுறப்ப நல்லா புரியும். சரியா? நெக்ஸ்ட் இங்க டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ நீங்க எந்த குவாலிட்டியில வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு ஆஃப்லைன்ல நெட் ஆஃப் பண்ணிட்டு சேவ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து மார்க் ஆஸ் கம்ப்ளீட்டட். இந்த ஒரு விஷயத்தை எல்லாரும் நான் பண்ண சொல்லுவேன். பிகாஸ் நம்ம மென்டர்ஷிப்பை ட்ரூவா கொடுக்குறோம், ஒவ்வொருத்தரோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். ஸோ அப்படி ப்ரிப்பேர் பண்றப்போ நீங்க ஒவ்வொரு லெக்சரை பார்த்து முடிச்சுட்டு மார்க் ஆஸ் கம்ப்ளீட்னு கொடுத்தீங்கன்னா நீங்க இந்த லெக்சரை ஃபுல்லா முடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அது உங்களோட ரெக்கார்ட்ல சேவ் ஆயிடும், அதை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் இந்த மார்க் ஆஸ் கம்ப்ளீட்டட் ஃபீச்சர் இருக்கு, பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டைப் யுவர் கமெண்ட் ஹியர் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்றப்ப உங்களால கமெண்ட் செக்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். சரி, இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, ஒரு யூசருக்கு நான் ஒரு ஸ்டூடெண்டா போய் படிக்க போறேன்னா எனக்கு இந்த எல்லா ஃபீச்சர்ஸ் வேணும் நான் நினைச்சேன், அந்த எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஃபீட்பேக் மேட்டர்ஸ். நீங்க இந்த டாபிக்ல நல்லா நடத்திருந்தாலும் நல்லா நடத்திருக்கீங்கன்னு சொல்லும், ஏதாவது டவுட்னாலும் டவுட்டை நீங்க கீழே போஸ்ட் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு இதுல ஏதாவது நல்லா நடத்திருக்கீங்க, எனக்கு இந்த பார்ட் மட்டும் புரியல அப்படின்னு நீங்க எந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் கூட இதுல போடலாம். ஆல்வேஸ் கிரிட்டிசிசம் ஹெல்ப்ஸ் அஸ் டு க்ரோ, நான் நம்புற ஆளு. ஸோ உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருக்குன்னா நம்ம டீம் உடனே இந்த கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களை ஃபாலோ பண்ணி கேட்பாங்க. சரியா? உங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னா கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, டன். இப்போ இதை முடிச்சிட்டீங்க. ஸோ நான் நோட்ஸ் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கீழே நோட்ஸ் ஆயிடும். இந்த நோட்ஸ் நீங்க அப்பப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கலாம், வீடியோ பாட்டி ஓடிட்டே இருக்கும். இல்லை எனக்கு ஃபுல் பேஜுக்கு நோட்ஸ் வேணும்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பேஜுக்கு நோட்ஸ் போயிடும், வீடியோ ஸ்டாப் ஆயிடும். சரியா? ஸோ வேணுங்கிறப்ப இது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபீச்சர் நான் சொன்ன மாதிரி இப்போ நோட்ஸ் முடிச்சிட்டோம், வீடியோ முடிச்சாச்சு. வீடியோ எந்த ஸ்பீட்ல வேணா பார்த்துக்கலாம், குவாலிட்டியில பார்த்துக்கலாம், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். மார்க் ஆஸ் கம்ப்ளீட்டட் கொடுத்துருவீங்க, முடித்துட்டு நோட்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டீங்க. நோட்ஸ் அதுக்குள்ளேயும் போய் பார்த்துக்கலாம், கீழே தனியாகவும் பார்த்துக்கலாம். இதுக்கு கீழே தான் முக்கியமான ஃபீச்சர் டிபிடி. இந்த டிபிடி நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நான் செகண்ட் டைம் அட்டன் பண்றேன்னா எனக்கு இப்படி வருது. ஸோ அட்டெம்ப்ட்னு கேட்கும், அட்டெம்ப்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டிபிடி ஓப்பன் ஆகும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டைப் பண்ணி ஆப்ஷன்ஸ் தெளிவாக உங்களுக்காக கொடுத்துருப்போம். ஸோ ஒவ்வொரு ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி நெக்ஸ்ட் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நீங்க சப்மிட் பண்ண போறீங்கன்னா எந்தெந்த கொஸ்டின்ல அட்டன் பண்ணிருக்கீங்களோ உங்களுக்கு எல்லா நம்பர் மாதிரி ப்ளூ கலர்ல வரும். ஸோ இந்த டாப் ரைட் கார்னர் இருக்குல்ல, இதை நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதுல கலர்ஸ் உங்களுக்கு வரும், அது உங்களுக்கு அட்டன் பண்றப்ப தெரியும். ஸோ இது 25 கொஸ்டின் ஒரு டிபிடில மினிமம் நான் வச்சிருப்போம். இது இல்லாம எக்ஸ்ட்ரா வேணா கொடுப்போம், டிபெண்ட்ஸ் அப்ப அந்த டாபிக் இவ்வளவு டிமாண்ட் பண்ணுறதுனா நிறைய கொடுப்போம், டாபிக் கம்மியா தான் இருக்குன்னா கம்மியா கொடுத்துருவோம். எல்லாமே பக்கா ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ், ஒரு கொஸ்டின் கூட நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஒரு பர்ஃபெக்டான டீம், செம்ம குவாலிட்டியான டீம், நல்ல மூலக்கார டீம் உங்களுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்றது 3 லெவல் ஆஃப் ஸ்கிரீனிங் தாண்டி தான் உங்களுக்கு இதுல வரும். ஸோ பர்ஃபெக்டான உங்களுக்கு காம்பினேஷன்ல கிடைக்க போது. இந்த லெக்சர்ல இருந்து நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ, நீட் எக்ஸாம் தேவையோ எல்லாமே இதுல இருந்து கிடைக்கும். நீங்க எந்த எம்சிக்யூ சால்விங் புக்கும் சால்வ் பண்ண தேவையில்ல, எவ்ரிதிங் இஸ் given perfectly here along with detailed solution. ஓகே நிறைய பேர் சொல்யூஷனே கொடுக்கல, கீவேர்ட்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க, ஆன்சர் கீ தான் கொடுப்பாங்க. டீடைல் சொல்யூஷன் பக்காவா கொடுக்குறேன். ஓகே ரைட். நெக்ஸ்ட் இப்போ இந்த டிபிடி நீங்க எழுதுறீங்க, எழுதி முடிச்சுட்டு சப்மிட் பண்றீங்க. ஸோ கீழே சப்மிட் டெஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிவ்யூ வரும். ஸோ நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு, எத்தனை கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணிருக்கீங்க, எத்தனை கொஸ்டின் மார்க் ஃபார் ரிவ்யூ பண்ணிருக்கீங்க, டவுட்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அப்புறம் எதெல்லாம் நீங்க அட்டனே பண்ணல அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு இருக்கும். எல்லாத்தையும் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுத்துடலாம், சப்மிட் கொடுத்துடலாம். சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்க டெஸ்ட் வந்து சப்மிட் ஆயிடுச்சு, நீங்க ரிசல்ட்டை பாருங்க, ரிசல்ட்டை காட்டும். ஸோ வியூ ரிசல்ட் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் வரும் கைஸ். இந்த அனாலிசிஸ்ல கொஸ்டின் ஸ்டாட்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கும். இந்த கொஸ்டின் ஸ்டாட்ஸ்ல உங்களோட மார்க் என்னன்னு வரும். நான் சும்மா அட்டன் பண்ணேன், எனக்கு 6 out of 100 மார்க்ஸ் வந்திருக்கு. ஸோ மார்க் வரும், எத்தனை பேர் அட்டன் பண்ணிருக்காங்க அந்த ரேங்க் வரும், அண்ட் பர்சன்டேஜ் வரும். நீங்க இந்த ரேங்க்ல எவ்வளவு பர்சன்டேஜ் நிக்கிறீங்க, மற்ற டாப்பருக்கும் உங்களுக்கு இருக்கிற கம்பேரிசன் என்ன, டாப்பருக்கும் நீங்களும் ஒரே மார்க் ஆல்மோஸ்ட் 99% வரும்.
ஸோ அந்த டாப்பரோட மற்றவங்க எப்படி இதை அட்டன் பண்ணி எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கிற அந்த பர்சன்டேஜ் டீடைல்ஸ் இதில் கிடைக்கும். இன்னும் டீட்டெயிலாக வரும். நான் 0 மார்க்னால வரல எனக்கு. நெக்ஸ்ட் கரெக்ட் 6 எத்தனை கொஸ்டின் கரெக்ட், எத்தனை கொஸ்டின் இன்கரெக்ட், எத்தனை அட்டம் பண்ணல, அண்ட் உங்களோட அக்யூரசி பர்சன்டேஜ் என்னங்கிறது டீடைல்ஸ் இங்கே வரும். இது அப்படியே ஒரு கிராஃபாக பிளாட் பண்ணிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் ரெட் கலர்ல இன்கரெக்ட் வரும், கரெக்ட்ங்கிறது பச்சை கலர், அன்அட்டெம்ப்ட் ப்ளூ கலர். இது மாதிரி ஒரு கிராஃபிக்கலாகவும் உங்களுக்கு ரெப்ரசென்ட் ஆகும். கீழே டைம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த தப்பான கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க, கரெக்டான கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் டீடைல் அனாலிசிஸ் நீங்கள் எவ்வளோ டைம் நோட் பண்ணீங்கிறது உங்களுக்கு வரும். சரியா? ஸோ இதெல்லாமே உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட். நீட் எக்ஸாமில் 3 மணி நேரத்தில் நீங்கள் அவ்வளோ விஷயம் பண்ண போறீங்கிறப்போ ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ டைம் கொடுத்தீங்கிற அனாலிசிஸ் வச்சு தான் நாமளே இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அதுக்காக ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான் அது கொடுத்துருக்கோம். சரியா? நவ் இது கீழே அடுத்து கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கீழே டாப் ஸ்கோரர்ஸ் இருக்கும். இந்த டெஸ்ட்ல எவ்வளவு பேர் டாப் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அந்த லிஸ்டோட இதுல சீமோர் கொடுத்தீங்கன்னா எல்லா லிஸ்ட்டும் பார்த்துக்கலாம். நீங்க எத்தனாவது ரேங்க் வாங்கிருக்கீங்க பார்த்துக்கலாம். நான் தான் லாஸ்ட் ரேங்க் இதுல. ஓகே ரைட், ஸ்ட்ரைட் அவே. அதுக்கும் கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் சொல்யூஷன் சொல்லிட்டு. ஸோ கரெக்ட், இன்கரெக்ட், அன்அட்டெம்ப்ட்னு 3 ஆப்ஷன் உங்களுக்கு வரும். இதுல கரெக்ட்ங்கிறத பிரஸ் பண்ணீங்கன்னா நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டா எழுதிருக்கீங்களோ அது எல்லா கொஸ்டினும் லைனா வரும். வேணுங்கிறப்ப இதை பிரஸ் பண்ணீங்கன்னா சி ஃபுல் சொல்யூஷன் பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த ஃபுல் சொல்யூஷன் ஆஃப் திஸ் இந்த கொஸ்டின் நீங்க பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே ஒவ்வொரு கொஸ்டினா இருக்கும், நீங்க பாத்துக்க முடியும். இதே அடுத்து இன்கரெக்ட், எத்தனை கொஸ்டினா நீங்க இன்கரெக்ட் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே லைனா நீங்க அனலைஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினா உங்களுக்கு காட்டும். சி ஃபுல் சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா டீடைல் எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு அன்அட்டெம்ப்டட் கொஸ்டின்ஸ்க்கு இதே மாதிரி வரும். சரியா? ரைட். நவ் இப்போ ஃபுல் சொல்யூஷன் பிரஸ் பண்றீங்க. இங்க ஃபுல் சொல்யூஷனை காட்டு பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல இந்த இன்கரெக்ட் சம்மோட ஓப்பன் பண்றீங்கன்னா இதுதான் ஒரு சப் கொஸ்டின். இந்த கொஸ்டினோட டீடைல்ஸ் ஃபுல்லா வரும். கீழே டீடைல் ஃபுல் சொல்யூஷன் வரும். எல்லா கொஸ்டினுக்கும் உங்களுக்கு வரும். எதுவுமே நாங்க மிஸ் பண்ணல. எதுக்கெல்லாம் தேவையோ எல்லா கொஸ்டினுக்கும் உங்களுக்கு இருக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின் நீங்க பார்க்கணும். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லா போய் கோத்ரூ பண்ணிக்க முடியும். பர்ஃபெக்டா உங்களுக்கு ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க, டெஸ்ட் என்விரான்மெண்ட் கிடைக்கும், டெஸ்ட்டை முடிச்சுட்டு ரிசல்ட் கிடைக்கும், அனாலிசிஸ் பர்ஃபெக்டா வரும், டீடைல்டு சொல்யூஷன் வரும். இதுக்கு மேல அந்த வீடியோல சொல்லி கொடுத்ததுல டவுட் இருந்தாங்கன்னா டவுட் ஃபாரம் இருக்கு, மென்டர்ஸ் இருக்காங்க, எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல பர்ஃபெக்டா உங்களுக்கு கிடைக்குமா தெரியல. ஐ எம் என்ஷூரிங் ஒவ்வொரு லெக்சர் அப்லோட் பண்றப்பையும் நோட்ஸ் அது கூட வரும். கூடவே உங்களுக்கு டிபிடி டெஸ்ட்டாகவும் வரும், டிபிடி பிடிஎஃபாகவும் கிடைக்கும். ஸோ அதான் அந்த டிபிடி பிடிஎஃப். ஸோ இந்த லெக்சருக்கு கீழே பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கு கீழே டிபிடி பிடிஎஃப் இருக்குல்ல, இதான் அந்த டிபிடி பிடிஎஃப். ஒரு சில பேர் எவ்ரி டைம் வந்து செகண்ட் டைம் தேர்ட் டைம் வரப்போ டெஸ்ட் பார்க்க விரும்ப மாட்டாங்க. நான் ரிவிஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஷின்ஸ் லைனாக இருக்கும், அதுக்கப்புறம் கீழே ஆன்சர்ஸ் தனியாக இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஃபியூ சாப்டர்ஸ் மட்டும் எப்படி வச்சிருக்கோம், அடுத்த ஃபியூ சாப்டர்ஸ்லேருந்து வேற மாதிரி கொண்டு வந்தாங்க. என்னன்னா கீழே பார்த்தீங்கன்னா DPD4 இது அனிமல் கிங்டமோட DPD4 இது பார்ட் 4 லெக்சர் இருக்கு, நோட்ஸ் இருக்கு, டிபிடி இருக்கு. டிபிடி கீழேயே வித்தவுட் சொல்யூஷன் ஒரு பிடிஎஃப் இருக்கும், வித் சொல்யூஷன் ஒரு பிடிஎஃப் இருக்கும். ஸோ இந்த டிபிடில கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுமே சொல்யூஷன்ஸ் இல்லாம ஒரு பிடிஎஃப் இருக்கும். இந்த பிடிஎஃப் பிரஸ் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின் கீழே டீடைல் எக்ஸ்பிளேஷன் வரும். எக்ஸாம்பிள் காட்டுற பாருங்க. ஸோ இது டிபிடி ஹைட்ரோ கார்பன்ஸ் டிபிடி. இது எனக்கு எது வைக்கணும்னு சொல்லி எடுத்து வச்சிட்டேன். ஸோ டிபிடி ஹைட்ரோ கார்பன்ஸ் ஃபைல உங்களுக்கு இது கொஸ்டின், இது வித் சொல்யூஷன் ஃபார்மேட்டு, இது வித்தவுட் சொல்யூஷன் ஃபார்மேட்டு. ஸோ இந்த கொஸ்டின் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் தான் இருக்கு, சொல்யூஷன் காட்டல. அந்த பிடிஎஃப் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி லைனா ஒவ்வொரு கொஸ்டினா வந்துட்டே இருக்கும் ஆப்ஷன்ஸோட. அதே நீங்க வித் சொல்யூஷன் கேட்டீங்கன்னா ஒரு கொஸ்டின் வரும், கரெக்ட் ஆன்சர் இது கிரீன் கலர்ல மார்க்கே இருக்கும், கீழே டீடைல் எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் உள்ள இருக்கும், நீங்க பாத்துக்கலாம். எப்ப வேணாலும் எந்த கொஸ்டின் வேணாலும் ரிவைஸ் பண்ணிக்க முடியும். நம்ம ஆப்குள்ள இந்த பிடிஎஃப் ஆல்வேஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். வேணுங்கிறப்ப டவுன்லோட் கூட பண்ணி வச்சுக்கலாம். சரியா? ரைட், பக்கா. நவ் வி கமிங் பேக். இதே மாதிரி ஒரு சாப்டருக்கு பண்ணல, ஒரு பாட்டுக்கு பண்ணல, எல்லா பாட்டுக்கும் சொன்ன டைம்ல சொன்ன இதுல உங்களுக்கு வந்திருக்கும், எந்த ஒரு குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இல்லாம. ஸோ இதுல பாத்தீங்கன்னா பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் எல்லாத்துக்குமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கோம். நான் இது வரைக்கும் நான் ஷெட்யூல சொல்லியிருந்தேன், எல்லா சாப்டர்ஸ்க்குமே இருக்கு. பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் நான் தான் எடுத்திருக்கேன். ஒரு சிச்சுவேஷன் நான் எடுக்க வேண்டியதா போச்சு. ஸோ இந்த மொத்த சாப்டருக்கும் 6 பாட்டா வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். கீழே டிஎன்டி இருக்கும். ஒவ்வொரு ஃபோல்டருக்குள்ள போனீங்கன்னா லெக்சர், டிபிடி, நோட்ஸ், டிபிடியை வந்து கொஸ்டினா பிடிஎஃப் 2 கொடுத்துருக்கேன். எல்லாமே அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி அனிமல் கிங்டம்க்கு 5th பார்ட் அண்ட் இது பிசிக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்காக பர்ஃபெக்டா அலைன் பண்ணி கொடுத்துருக்கோம். திஸ் இஸ் ஃபார் கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஹைட்ரோ கார்பன்ஸ். இப்போ உங்களுக்கு சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி போயிட்டு இருக்கு. ஸோ இது நீங்க ஹைட்ரோ கார்பன்ஸ்குள்ள போனீங்கன்னா லைனா எல்லா பார்ட்ஸும் உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5, பார்ட் 6. ஸோ இந்த ஒவ்வொரு பார்ட்டுக்குள்ளேயும் எக்ஸாம்பிள் பார்ட் 5B போறேன் அப்படி, பார்ட் 5 போறேன்னா அதுக்குள்ள பார்ட் 5Bன்னு ஒரு வீடியோ இருக்கு. கோல்டன் எம்சிக்யூஸ்ன்னு சொல்லி அல்கின் இந்த சாப்டர்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். நீட் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல அனாலிசிஸ் படி அல்கின் தான், அல்கின்ல தான் வெறித்தனமா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால அல்கினுக்கு மட்டும் நம்ம ஸ்பெஷலா ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் எம்சிக்யூ செஷன் பிளான் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கான்செப்ட்ஸை கிறிஸ்பா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம், என்சிஆர்டி ஓரியன்ட். அண்ட் உங்களுக்கு நீட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது தேவைன்னா எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருப்போம் பாயிண்ட்ஸ். ஒவ்வொரு சப்டாபிக் முடிய ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயே உங்களுக்கு எம்சிக்யூ டிஸ்கஷன் பண்ணியிருப்போம். மினிமம் 20 எம்சிக்யூஸ் உங்களுக்காக இருக்கும். பர்ஃபெக்டா நீட் ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ
அதெல்லாம் எம்சிக்யூ டிஸ்கஷன் லெக்சருக்குள்ளேயே இருக்கும். அந்த லெக்சரை முடிப்பீங்க, முடிச்சுட்டு ஒரு சில லெக்சர்ஸ்லாம் நிறைய எம்சிக்யூ போடுற மாதிரி இருக்கும். கெமிஸ்ட்ரியில தான் மினிமம் 20 எம்சிக்யூ ஒவ்வொரு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்றாங்க, வேற லெவல் எம்சிக்யூஸ். அல்கின்ஸ்க்குலாம் ஆல்மோஸ்ட் ஒரு 40 எம்சிக்யூஸ் பக்கம் டிஸ்கஸ் பண்ற மாதிரி போச்சு. ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டண்டா இருந்தது, எல்லாமே ஸ்டாண்டர்டான எம்சிக்யூஸ். ஸோ அதுக்காகவே தனி செஷன் போட்டிருந்தோம். நார்மல் செஷனுக்குள்ள 20 எம்சிக்யூ, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 30-40 எம்சிக்யூ வச்சிருந்தோம். ஸோ அது முடிஞ்சது. அந்த மொத்த வீடியோக்கான நோட்ஸ் டிபிடி வித் சொல்யூஷன், வித்தவுட் சொல்யூஷன், பிடிஎஃப். ஓகே, பக்கா. அதே மாதிரி தான் மோஷன் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ட்ரெண்ட் அனாலிசிஸ் இருக்கும். எல்லா வீடியோட பிகினிங்லயும் உங்களுக்கு ட்ரெண்ட் அனாலிசிஸ் இருக்கும். லாஸ்ட் 6 ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டின்ஸ்ல இந்த சாப்டர்ல இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஈஸியவா, ஆவரேஜா, டிஃபிகல்ட்டா, அண்ட் எந்த சப் டாபிக் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, எதை ஃபோக்கஸ் பண்ணி நாம எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் கொடுன்னு எல்லா அனாலிசிஸ் உங்களுக்கு கொடுத்துருப்போம். அண்ட் நம்ம சாப்டர் எப்படி கவர் பண்ணிருக்கோம், பிளானர் இருக்கும். அது உங்களுக்கு ஷார்ட் ட்ரிக்ஸ் என்ன, இதுல இந்த டாபிக் ரொம்ப முக்கியமா படிக்கணும்னு எல்லா கைடன்ஸுமே இந்த சாப்டருக்கு ஸ்பெசிஃபிக்கா நம்ம கொடுத்துருப்போம். ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு சாப்டர் படிக்க ஆரம்பிக்க போறாங்கன்னா ஒரு ஓவர்வியூ கிடைக்கும். ஓகே, இந்த சாப்டர் இப்படிதான் இருக்க போகுது, இந்த சாப்டர் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணும், இதை ரொம்ப தியரிட்டிக்கலா படிக்கணும், இதை ரொம்ப ப்ராக்டிக்கலா படிக்கணும், நிறைய எம்சிக்யூஸ் இந்த டாபிக்ல சால்வ் பண்ண சொல்லி ஸ்பெசிபிக் ஆன எக்ஸ்பீரியன்ஸ்டு கைடன்ஸ் ஒவ்வொரு சாப்டருக்கு முன்னாடி கிடைக்க போது. யாருமே இதை கொடுக்க மாட்டாங்க, நாங்க கொடுக்குறோம், பர்ஃபெக்டா கொடுக்குறோம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு. சரியா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போது. இந்த மோஷன் ஸ்ட்ரெயிட்ல இப்படி ஃபோல்டர்ஸா பிரிச்சிருக்கும். ஒவ்வொரு ஃபோல்டருக்குலையும் இன்னும் சப் ஃபோல்டர்ஸ் இருக்கும். அந்த ஃபோல்டர்ஸ்ல தான் லெக்சர், நோட்ஸ், டிபிடி, பிடிஎஃப் எல்லாமே கிடைக்க போகுது. ஆனால் இது கீழே டார்கெட் என்சிஆர்டி பிசிக்ஸ்க்கு மட்டும் இருக்கு. என்சிஆர்டில ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் எது, இம்பார்ட்டன்ட் ஃபிகர் எது, இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் எதுன்னு எல்லாமே தனியாக செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே பிவிக்யூ இருக்கும், நீட் பிவிக்யூஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். அண்ட் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ட் ஜேஇ கொஸ்டின்ஸ் எல்லாமே பக்காவா உங்களுக்கு அலைன் பண்ணி வச்சிருக்கோம். அது எல்லாமே நம்ம கொஸ்டின் லெக்சர்ஸ்க்குள்ள இன்சர்ட் பண்ணி அதை தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். சரியா? ரைட். நான் இப்போ ஜிஓசி எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே இருக்கும். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5, பார்ட் 6. கீழே டிஎன்டி இருக்கு. டிஎன்டி பிரஸ் பண்ணீங்கன்னா டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன் ஒன்று ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன் டெஸ்ட் இருக்கும். நம்ம சொன்ன டைப்பிங்ல சாப்டர்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த டெஸ்ட்டை ஒரு ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணணும். டிஎன்டி அட்டன் பண்ணீங்கன்னா அது கீழேயே டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன் ஜிஓசி 1 ஷாட்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதில் கேட்ட எல்லா கொஷின்ஸையும் உங்களுக்கு மேம் கிளாஸ் எடுத்திருப்பாங்க. 1 hour 17 minutes கிளாஸ் இது. இந்த கிளாஸ் முடிச்சுட்டு கீழே இந்த டெஸ்ட் அப்படியே பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் வித்தவுட் சொல்யூஷன், அது கீழே வித் சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். பக்காவா பார்த்துக்கலாம். அண்ட் இந்த மேம் டிஸ்கஸ் பண்ண பிடிஎஃப் உள்ள அட்டாச் பண்ணியிருப்போம் சில வீடியோஸ்ல. சரியா? ஸோ ஒரு சாப்டரை நீங்க தியரியாகவும் எம்சிக்யூஸாகவும் அண்ட் டிபிடி மொத்தமாக டிஎன்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் என்சிஆர்டி எவ்ரிதிங் வில் பி கவர்ட் இன் எ சிங்கிள் பிளேஸ். தட்ஸ் அவர் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தமிழ் D2D பேட்ச். ஏன்னா நான் இவ்வளோ சொல்லிட்டே இருக்கீங்கன்னா நான் இவ்வளோ ஃபீச்சரையும் அஃபோர்டபுள்னு உண்மையா அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கேன். இது யாராலையும் கொடுக்க முடியாது, யாரும் கொடுக்கறது இல்லை அஃபோர்டபுள்னு சொல்லிட்டு. எல்லாரும் ஓவர் ப்ரைஸ்டா வச்சுட்டு இருக்காங்க உங்களோட பேட்சை. நான் அஃபோர்டபுளா கொடுக்குறேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இது எல்லாமே எனக்கு ரன் பண்றதுக்காவது மினிமம் வேணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்னால எல்லாத்தையும் ஃப்ரீயா கொடுக்க முடியாது. ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இதுல இருக்கிற எல்லாமே இப்போதைக்கு ஃப்ரீயா தான் இருக்கு. நீங்க எல்லா கண்டென்ட்ஸும் செக் பண்ணிக்கலாம். குவாலிட்டியான விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பெரிய டீம் போட்டு ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு ஆஃபீஸ் இருக்கு, பெரிய ஸ்டுடியோ இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ரன் பண்ணணும்னா we need something, that's why we are doing it. இதோட டீடைல்ஸ் கொடுக்குறேன் பின்னாடி, ஸ்லாப் வைஸ் இருக்கு, உங்களுக்கு ஐடியா வரும். சரியா? ஸோ நவ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிடைக்கும். அடுத்து we are going for live guys. லைவ்ல என்னென்ன கொடுக்க போறீங்க, இது எல்லாமே ரெக்கார்டட் செஷனா கொடுக்குறீங்க. எல்லாமே ரெக்கார்டிங்கா உங்களுக்கு பர்ஃபெக்ட் டைம்ல வந்துடும். டிஎன்டி லைவ் நடத்துவோம், மென்டர்ஷிப் லைவ் நடத்துவோம். ஸோ அப்படி நடத்துறப்போ லைவ் நம்ம எப்படி நம்ம ஆப்ல பாக்குறதுன்னு கேட்டீங்கன்னா, ஸோ நம்ம ஆப்ல வந்த உடனே உங்களுக்கு இந்த 4 ஆப்ஷன்ஸ் காட்டும். ரெக்கார்டட், லைவ், ஃபோரம், டெஸ்ட், குரூப்ஸ்னு. லைவ்ங்கிற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அந்த மொமெண்ட்ல எது லைவா இருக்கும் அந்த லைவ் நீங்க பிரஸ் பண்ணி உள்ள பாத்துக்கலாம். இதோட அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்ல கொடுப்போம். அதை பத்தி டீடைல்ஸ் நெக்ஸ்ட் சொல்றேன். அடுத்து கீழே பாத்தீங்கன்னா இது இல்லாம ஹோம் பேஜ்ல கீழே லைவ் கிளாஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த லைவ் கிளாஸ் பிரஸ் பண்ணாலும் ஏதாவது லைவ் கிளாஸ் போயிட்டு இருக்குன்னா இது பிளிங்க் ஆகும். நீங்க பிரஸ் பண்ணி லைவ் கிளாஸ் பார்த்துக்கலாம். நோட்டிபிகேஷன் வரும். எல்லாமே ப்ரியரா அனௌன்ஸ் பண்ணிடும். லைவ் கிளாஸஸ் நீங்க இது 2 மூலியமா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அந்த லைவ்னு சொல்றப்பயே மென்டர்ஷிப் செஷன் தான் முக்கியமான விஷயம். ஸோ திஸ் இஸ் அவர் மென்டர்ஷிப் செஷன். ஃபர்ஸ்ட் மென்டர்ஷிப் செஷன் நடந்தது ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்ல. ஒவ்வொரு வீக் முடிச்சுட்டு வி கண்டக்ட் மென்டர்ஷிப் செஷன் கைஸ். சண்டே நடத்த போறோம். சண்டே மோஸ்ட்லி கிளாஸஸ் இருக்காது. எல்லா மென்டர்ஷிப் செஷனும் டெஸ்ட் வச்சு அதை ஃபாலோ பண்றது, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் எவாலுவேஷன் தான். ஸோ அப்படி பாக்குறப்போ இந்த மென்டர்ஷிப் செஷன்ல பசங்களா ஃபாலோ பண்ணிருப்பாங்க. வீடியோ ஓப்பன் பண்ணி ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு உங்களோட குவரிஸ் எல்லாம் நம்ம டைம் கொடுத்து பொறுமையா கேட்கிறோம். ஒவ்வொருத்தரும் அவங்க ப்ரிப்பரேஷன் ரிலேட்டட் டவுட்ஸ் அண்ட் அவங்க எங்க நிக்கிறாங்க, எவ்வளவு முடிச்சிருக்காங்க, எவ்வளவு டெஸ்ட் எழுதிருக்காங்க, டெஸ்ட்ல எவ்வளவு மார்க்ஸ், என்ன நாம இம்ப்ரூவ் பண்ணணும், என்ன எங்க சைட்ல இருந்து எங்க லெக்சர்ஸோட ஃபீட்பேக் என்ன, எல்லாத்தையும் டீட்டெயிலா நம்ம மென்டர்ஸ் அசைன் பண்ணி மென்டர்ஸ் உங்ககிட்ட டைரக்டா கேள்வி கேட்பாங்க. அண்ட் அது எல்லாமே எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்குறோம். 1 by 1 எல்லாருமே உங்க வீடியோ ஆன் பண்ணி பேசிக்க முடியும். அண்ட் தீஸ் ஆர் த நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா
இது வந்து செகண்ட் இது வரைக்கும் 2 முடிஞ்சிருக்கு, 1 மந்த் முடிஞ்சிருக்கு இல்லையா? உங்களுக்கு வந்து டைரக்டா ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு நார்மல் மீட்டிங் நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு கோ த்ரூ ஆகி ப்ராக்ரஸ் ஆனோன்னு எவ்ரி வீக்கெண்ட் உங்களுக்காக நடத்திட்டு இருக்கோம். கண்டிப்பா டெஸ்ட் முடிச்சுட்டு ஒரு மீட்டிங் இருக்கும் மென்டார்ஸ் கூட, டெஃபினட்டா அது கண்டிப்பா இருந்துட்டே இருக்கும். அந்த மீட்டிங்ல நம்ம எல்லாமே எவாலுவேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம 2 மென்டார்ஷிப் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அந்த மென்டார்ஷிப் செஷன்ஸோட ரிவ்யூஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதெல்லாமே பாருங்க, இதெல்லாம் அவங்க கொடுத்தது தான். இந்த செஷன் முடிக்கிறப்போ இந்த செஷன் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, ஒவ்வொருத்தரையும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு உங்க என்னென்னலாம் பண்ணிருக்கீங்க, என்னெல்லாம் பண்ண போறீங்கிறது எல்லாமே கேட்போம், ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இதுக்கான இன்னும் நிறைய விஷயம் பண்றதுக்கு பிளான் இருக்கு. ப்ராக்ரஸ் ரிப்போர்ட், பேரண்ட்ஸ் காலிங் சொல்லிடலாம். ஸோ அதை பத்திலாம் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ ஆஸ் ஆஃப் நோ தீஸ் ஆர் த ரிவ்யூஸ். நல்லா பாருங்க, மென்டார்ஷிப் செஷன் தான், அது உண்மையா கொடுக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலைஸ்டா ட்ரெயின் பண்ணணும், ஒவ்வொருத்தரை ஃபாலோ பண்ணணும் நம்ம நம்புறோம். ஸோ அதுக்காக தான் மென்டார்ஸ் அசைன் பண்ணி ஒவ்வொரு குரூப்பை கிளான்னு பிரிச்சு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அது அடுத்த பேஜ்ல தெரியும், பார்க்காதவங்க இதோட டீச்சர்ஸ் பாருங்க. இது எல்லாமே ஜென்யூனா பசங்க மீட்டிங் முடிச்சுட்டு போறப்ப கொடுத்த ரிவ்யூ, ஒவ்வொரு செஷன் எப்படி நமக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சொல்லி பசங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஓகே, ஸோ இதுவும் அதே மாதிரி செஷன் தான், ரைட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டவுட்ஸ். இப்படி நமக்கு டவுட்ஸ் அரேஸ் ஆகிறப்போ மென்டர்ஸ் அப்பப்போ நமக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. மென்டர்ஸ் மீட்டிங் வைப்பாங்க. டெய்லி ஒரு ஃபிக்ஸ்டு டைம்ல நீங்க கால் பண்ணிக்கலாம், மெசேஜ் பண்ணிக்கலாம், உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். டெலிகிராம் குரூப்ல எப்பவுமே அவைலபிள் தான், நாங்க அதை நீங்க ஃபாலோ பண்ணிப்பீங்க. ஸோ சில பர்சன் டவுட்ஸ் கேட்கிறப்போ நம்ம ஃபாரம் செக்ஷன் ஒன்று இருக்கு, 3வது செக்ஷன். அந்த ஃபாரம் செக்ஷன்ல ஏதாவது இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் நாங்கள் போடுவோம். உங்களுக்கு நீங்க டவுட்ஸ்னா இதில் எப்போ வேணா நீங்க போஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு புது ஆப்ஷன் வந்துருங்க, டீச்சர்னு சொல்லிட்டு. அதை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா பயாலஜி டீச்சர், பிசிக்ஸ் டீச்சர், கெமிஸ்ட்ரி டீச்சர் 3 ஆப்ஷன் வரும். உங்களோட எந்த டவுட்டோ அதை டீச்சரை பிரஸ் பண்ணி செலக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை போஸ்ட் பண்ணா டைரக்டா அவங்களுக்கே மெசேஜ் போகும், அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க உங்களோட டவுட்ஸ் ரிலேட்டடா. சரியா? இந்த ஃபீச்சர் கம்மிங் சூன். நம்ம டெவலப்பர்ட்ட பேசிட்டு டெக்னிக்கல் டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வந்துருச்சு, முக்காவாசின்னு கொஞ்சம் மட்டும் கரெக்ஷன் இருக்கு. அது முடிஞ்சுன்னா இந்த ஃபீச்சர் லான்ச் ஆயிடும், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதர் டவுட்ஸ் நீங்க எப்போ போட்டாலும் நம்ம மென்டர்ஸும் நானும் நம்ம டீமும் எப்பயுமே டீச்சர்ஸும் இந்த டேரக்டா பார்த்துட்டு இருப்பாங்க, அதுக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க. ஸ்பெசிபிக் டவுட்ஸ் அங்கே போட்டுக்கலாம். இதுவும் தாண்டி எனக்கு பர்சனலா பேசினா குரூப்ஸ். ஸோ இந்த குரூப்ஸ்குள்ள ஒரு டெஸ்ட். ஸோ 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுங்கிற ஆப்ஷன். இந்த டெஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல நம்ம பெய்டு பேட்ச் கொடுக்குற டெஸ்ட் சீரிஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம டிபிடி கண்டக்ட் பண்றோம். இது இல்லாம சாப்டர் டிஎன்டி பண்ணிட்டு இருக்கோம், ஒவ்வொரு சாப்டர் முடிச்சுட்டு. இது இல்லாம 3வதா பர்ஃபெக்டா மந்த்லி 2 ஃபோர்ட்நைட்லி டெஸ்ட் நடத்துறோம். அது வந்து 720 மார்க்ஸ் நடத்த போறோம். ஸோ டிஎன்டி உங்களுக்கு 720 மார்க்ஸ் இருக்காது, டிபிடி அப்படி இருக்காது. உங்களுக்கு எல்லாமே 20-30 கொஸ்டின் அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். பட் ஒரு மந்த்ல 15 days ஒன்ஸ் 2 டெஸ்ட் நடத்த போற மந்த்துக்கு 15 days ஒன்ஸ் ஃபோர்ட்நைட்லி டெஸ்டா 720 மார்க்ஸ்க்கு டெஸ்ட் வைக்க போறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு இது முடிச்சாச்சு. 15 days ஒன்ஸ் D2D ஃபுல் டெஸ்ட் சீரிஸ் நம்ம வச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிச்சாச்சு. இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 180 கொஸ்டின் 720 மார்க்ஸ் 180 மினிட்ஸ்க்கு எக்ஸாக்ட் நீட் பேட்டர்ன்ல நாம கொடுத்துருக்கோம். ஸோ லைவா வந்து அட்டன் பண்றவங்க இந்த டெஸ்ட்டுங்கிறத ப்ரெஸ் பண்ணி இந்த D2D ஃபுல் டெஸ்ட் சீரிஸை ப்ரெஸ் பண்ணி லைவா வந்து எழுதிக்கலாம். பர்டிகுலர் டைம் டேட் சொல்லிடுவோம், லைவா எழுதுறவங்க எழுதிக்க முடியும். இது லைவுக்கு அப்புறம் இந்த டெஸ்ட் எழுதவே முடியாதா, எனக்கு ஒரு சில சிக்கல் இருக்கு, என்னால சொன்ன டைமுக்கு வர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவும் நம்ம டெஸ்ட்டை வந்து திரும்பவும் எழுதலாம். அண்ட் நீங்க வேற டைமிங்ல வந்து எழுதணும்னா அதுக்கப்புறமா எப்போ எழுதணும்னாலும் நம்ம இந்த ஆப்ஷன் மெயின் ஹோம் பேஜுக்குள்ள வந்துட்டு கீழே D2D டெஸ்ட் சீரிஸ் கொடுத்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நீங்க இதுக்குள்ளேயே அந்த டெஸ்ட் மறுபடியும் வரும், நீங்க எப்போ வேணா திரும்ப அட்டன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன் வரும். நான் ரீஅட்டம் கொடுக்கலாம். அப்படி இல்லை நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்றேன், டைமிங் அட்டன் பண்ண முடியல லைவானா அவங்களும் அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் ரிசல்ட் நீங்க எத்தனை தடவை பார்த்து ரீஎவாலுவேட் பண்ணிக்கலாம். உங்களோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த இடத்துல வரும். ஸோ அந்த டெஸ்ட்டை நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நம்ம என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்கோம்னு வந்துருவோம், அது கீழே என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு வந்துடும். அண்ட் அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சுன்னா டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு 3 காலம். அப்புறம் அந்த இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா என்னென்ன கொஸ்டின்ஸ் நீங்க எழுதிருக்கீங்க, எத்தனை கொஸ்டின் இருக்கீங்க, சப்மிஷன் வந்துடும். அண்ட் ஒவ்வொரு கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறப்போ அடுத்த கொஸ்டின் போக முடியும். கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்துடும். இதுங்க வேணா இங்க ஒரு வீடியோ இப்போ ஸ்கிரீன் பண்ணி விடுறேன், வேணுங்கிறவங்க பாருங்க. இந்த டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணும், ஒவ்வொரு கொஸ்டின் எப்படி ப்ராக்ரஸ் பண்ணும், ரிசல்ட் சப்மிட் பண்ணி எப்படி அனாலிசிஸ் பார்க்கறது, ஸ்க்ரால் பண்றதுன்னு எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோ இப்போ வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு பாருங்க, பார்த்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ரைட். ஓகே, நான் இது மட்டும் தானே பெய்ட் டெஸ்ட்ல கொடுக்க போறீங்கன்னா கிடையாது. ஸோ நான் என்ன சொல்றேன், ஆல்ரெடி நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஃபாலோ பண்ற குரூப்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த போட்டோ இதில் வைக்கல. குரூப்குள்ள ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கிளான்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ ஜென்ரல் குரூப் ஒன்று இருக்கும். இது இல்லாம கிளான் 1, கிளான் 2 அப்படின்னு ஒவ்வொரு குரூப்பா வச்சுட்டே இருப்போம். ஸோ ஜென்ரல் குரூப்ல எல்லாருமே இருப்பீங்க. அண்ட் நீங்க எந்த குரூப்ல ஸ்பெசிஃபிக்கா மென்டர் கீழே அசைன் இருக்கீங்களோ, கிளான் 1னா ஒரு மென்டர் கீழே அனுப்பியிருப்பீங்க. ஸோ எல்லாரும் ஒரு கிளான்ல அட்டைன் ஆகும். நான் எல்லா கிளான்லயும் இருப்பேன். அண்ட் உங்க மென்டரும் இருப்பாங்க, உங்க கிளான்ல இருக்க அதர் மெம்பர்ஸ் இந்த குரூப்ல இருப்பாங்க. பர்சனல் டீடைல்ஸ் வேறு யாருக்குமே தெரியாது. யூ கேன் சாட் எனி டைம், யூ கேன்
கம்யூனிகேட் வித் மென்டர் எனி டைம். நீங்க என்ன அவங்க கிட்ட பேசிக்கலாம், அதில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அந்த சாட்ல இருக்கிற பசங்க கிட்ட நீங்க ப்ரிப்பரேஷன் டவுட்ஸ் கேட்டுக்கலாம், போஸ்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம், நீங்க வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இன்டராக்டிவ் அந்த குரூப் இருக்கிறதுக்காக வச்சிருக்கோம். ஸோ குரூப்ஸா பிரிச்சு நாம கோர்ஸ்க்குள்ள ஆப்குள்ள இந்த குரூப்ஸ்ங்கிற செக்ஷனுக்குள்ள வச்சிருக்கோம். இதே குரூப் தான் நம்ம டெலிகிராம் சேனல் இருக்கு. ஆனா அது வந்து காமன் குரூப்பா இருக்கும். ஸோ திஸ் இஸ் த குரூப் ட்ரீம் டு டாக்டர் D2D 2026 சொல்லிட்டு நம்ம டெலிகிராம் குரூப் இருக்கு. இது பிரீமியம் குரூப். யாரெல்லாம் இந்த பிரீமியம் கோர்ஸ் என்ரோல் பண்ணிருக்கீங்களோ அவங்க மட்டும் இந்த குரூப்ல இருப்பீங்க. அவங்களுக்கு பர்சனலைஸ்டு கம்யூனிகேஷன் உங்களுக்கு போயிட்டே இருக்கும். அப்பப்போ நம்ம கண்டென்ட் என்னெல்லாம் அப்லோட் பண்றோம்னு போட்டுருவோம், லைவ் செஷன் போறோம், இந்த டைம்ல போறோம்னு போட்டுருவேன், போல் கண்டக்ட் பண்ணுவேன். நீங்க டெஸ்ட்டுக்கு ரெடிட்டீங்களா, டெய்லியும் நம்ம மென்டாஸ் வந்து மோட்டிவேட் பண்ணி நம்ம உங்களுக்காக அடுத்த டெஸ்ட் இது வரப்போகுது, இதை நம்ம எப்படி பண்ணிருக்கோம், இந்த ஸ்பெஷல் ஃபீச்சர் கொடுத்துருக்கோம், நம்ம இதுல MCQs போட்டிருக்கோம், நிமோனிக்ஸ் போட்டிருக்கோம். அனிமல் கிங்டம்ல யாருமே இப்படி எடுத்திருக்க முடியாது. இந்தியாலே சேலஞ்ச் பண்ணி சூப்பரா ஒரு ஸ்டோரியெல்லாம் வச்சு உங்களுக்கு கதையா வச்சு கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷலாக என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், என்ன கண்டென்ட் அப்லோட் பண்ணிருக்கோம்னு உங்களுக்கு வந்துடும். அண்ட் டெஸ்ட்டுக்கு நீங்க எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னு போல் பண்ணி ஒவ்வொருத்தரையும் ஃபாலோ பண்ணி நீங்க படிக்கணும், நீங்க இப்படி மோட்டிவேட் பண்ணுங்கன்னு சொல்லி மோட்டிவேஷனும் கொடுப்போம். டெய்லி MCQs குவிஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு எந்தெந்த டைமிங்ல டெஸ்ட் வேணும்னு சொல்லி கேட்டுருவோம். அண்ட் ஏதாவது வீடியோஸ்லாம் நான் டைரக்டா உங்களுக்கு மோட்டிவேஷன் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் அவங்களுக்கு MCQஸும் மென்டாஸ் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் ஹேப்பனிங் இன் D2D டெலிகிராம் குரூப். வேற யாரும் வரமாட்டாங்க, நம்ம ஆப்ல இருக்கிறவங்க மட்டும்தான் வர முடியும், வேற யாராலையும் வர முடியாது. கோர்ஸ் பெய்டு கோர்ஸ்ல இருக்கிறவங்க மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ரைட், இந்த D2D பேட்ச் என்ரோல் ஆகிற எல்லாருமே ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் நம்ம ஜான்வரி மந்த் லான்ச் பண்ணுவோம். ஒன் சிலபஸ் முடிச்சோடனே அந்த ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் உங்களுக்கு நாம கொடுத்துருவோம். ஸோ கிராஷ் கோர்ஸ் லான்ச் பண்ணுவோம், அது உங்களுக்கு ஃப்ரீயா வரும், மற்றவங்களுக்கு பெய்டா வரும். சரியா? ஸோ நீங்க இந்த கிராஷ் கோர்ஸை எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஒவ்வொரு சாப்டர் முடிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிட்டு தான் இருக்கும், உங்களுக்கு கான்செப்ட் கொடுத்துட்டு தான் இருக்கும், டெஸ்ட் வச்சுட்டு இருக்கும். இது இல்லாம ஜான்வரி மந்த் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ற மாதிரி கிராஷ் கோர்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் வி ஆர் பிளானிங் ஃபார் ஒன் மோர் திங் கைஸ், ஸ்பெஷல் ரேங்கர்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு செக்ஷன் ஆஃப் வீடியோஸ் போட போறோம். ஸ்பெஷல் ரேங்கர்ஸ் பேட்ச்ங்கிறது என்னன்னா, இருக்கலையே இந்த சாப்டர்ல ரொம்ப ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ஸ் நம்மலாம் இந்த நீட் 2025ல நிறைய கத்துக்கிட்டோம் இல்லையா? ஸோ அந்த டஃப்பான கொஸ்டின்ஸ்லாம் மட்டும் செலக்ட் பண்ணி அதுக்காக ஒரு செஷன் வைக்க போறோம். அது எங்க வருதுன்னா TNDக்கு கீழே வரப்போகுது, டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷனுக்கு கீழே. யாரெல்லாம் இந்த ஃபுல்லா சாப்டர் படிச்சு முடிச்சுட்டு டெஸ்ட்டும் எழுதி முடிச்சிட்டாங்க, பக்காவா நான் ரெடி ஆயிட்டேன், எனக்கு இப்போ எக்ஸ்ட்ரா எஃபர்ட் கொடுங்க, எனக்கு டைம் இருக்கு, நான் நல்லா படிக்க போறேன்னு நினைக்கிறீங்களோ அவங்க அந்த வீடியோஸ் பார்த்துக்கலாம். நான் ஸ்பெஷலா மற்ற கோச்சிங்ல பண்ற மாதிரி டாப்பர்ஸ் மட்டும் பிக் பண்ணி தனியாக அந்த வீடியோஸ் கொடுக்க போறதில்ல. அந்த வீடியோஸ் எல்லாருக்கும் ஆக்சசிபிளா வச்சிடறேன். யார் நல்லா படிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் டஃப் ப்ராப்ளம்ஸும் நான் ப்ராக்டிஸ் பண்ண நினைக்கிறீங்களோ ரொம்ப ரொம்ப ஹை குவாலிட்டி டஃப் ப்ராப்ளம்ஸை செலக்ட் பண்ணி அதை நம்ம டீச்சர்ஸ் உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். அது உங்களுக்கு எப்படிலாம் ஈஸி ட்ரிக்ஸ் பண்ணணும், நீட் எக்ஸாம் எப்படி வந்தால் நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணணும், எங்கே மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கம்ப்ளீட் வீடியோ லெக்சர் உங்களுக்கு வரப்போகுது. தட் இஸ் கால் ஸ்பெஷல் ரேங்கர்ஸ் பேட்ச் SRB அப்படின்னு சொல்லி வரப்போகுது. அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரீமியம் கோர்ஸ் என்ரோல் எல்லாருக்குமே அதுவும் ஸ்பெசிஃபிக்காக கிடைக்க போகுது. அதை டெஸ்ட்டாகவும் கொடுப்போம், டீடைல் சொல்யூஷன் எப்போ போல DPT மாதிரி PDF உங்களுக்கு கொடுத்துருவோம், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிளென்டி ஆஃப் மார்க் டெஸ்ட். நீட் எக்ஸாம் வர வரைக்கும் வெறுத்தனமா மார்க் டெஸ்ட் கொடுக்க போறோம். ஃபுல் சிலபஸ், பார்ட் சிலபஸ் உங்களை பர்ஃபெக்டா கைட் பண்ணி கொண்டு போயிடுவோம். அப்படி கொண்டு போறப்போ ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்லயும் மிஸ் பண்ணாம பண்ண போறது டீடைல் சொல்யூஷன். உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கான அனாலிசிஸ் வந்துடும். டெஸ்ட்டுக்கான அனாலிசிஸ் முடிச்சுட்டு ஒவ்வொரு கொஸ்டினுக்கான டீடைல் சொல்யூஷன் உங்களுக்கு கொடுத்துருவோம். எங்கேயுமே மிஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்ல இருந்து நீங்க பண்ற எக்ஸ்பீரியன்ஸை ஃபாலோ பண்ணி உங்களுக்காக என்னென்ன கைடன்ஸ் கொடுக்க முடியுமோ நாங்க கொடுக்குறோம். சரியா? தென் அண்ட் we are with you until NEET 2026 and even after NEET 2026 உங்க கைடன்ஸ் கவுன்சிலிங் வரைக்கும் நாங்க இருப்போம். எப்படி நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாலும் உங்களை ஹேண்டில் பண்ணி உங்களை கேரி பண்ண நாங்க தயாரா இருக்கோம். ஸோ அப் டு NEET 2026 உங்களுக்கு கூடிய ஜேர்னி பண்ணி உங்களை எப்படி பெஸ்ட்டாக கொடுக்கணும் ப்ரிப்பேர் பண்ண ஹெல்ப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா we will be with you, don't worry. ஓகே, ஆகஸ்ட் 15 தானே இன்னைக்கு உங்களுக்கு D2D பேட்ச்ல என்ரோல் ஆகிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ ஃபிளாட் 500 ஆஃப்னு சொல்லி போயிட்டு இருக்கு. நீங்க D2D பேட்ச்க்கு என்ரோல் ஆக நினைக்கிறீங்கன்னா திஸ் இஸ் த வெரி பர்ஃபெக்ட் டைம் அகைன். ஸோ இந்த ஆஃபர் எத்தனை நாள் இருக்குன்னா 17th ஆகஸ்டோட உங்களுக்கு முடிஞ்சிடும். 17th ஆகஸ்ட் நைட் 12 PM உங்களுக்கு முடிஞ்சிட போகுது. அண்ட் இந்த கூப்பன் கோட் நீங்க போனீங்கன்னா ஆப்குள்ள போயிட்டு பை நவ் கொடுக்குறப்போ கோர்ஸ்குள்ள இங்க AUG 15 ஆட்டோமேட்டிக்கா டைப் ஆயிருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி அப்ளை கொடுத்தீங்க உங்களுக்கு அப்ளை ஆயிடும். ஸோ நீங்க நம்ம கோர்ஸ்குள்ள எந்த பேக் வாங்கினாலும் சரி, 3 months, 6 months, 10 months, 12 months, நீங்க எந்த பேக் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் இன்ஸ்டன்டா 500 டிஸ்கவுண்ட் வந்துடும். இது ஃபர்ஸ்ட் வர 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அவைலபிளா இருக்காது. ஸோ மிஸ் பண்ணாம சீக்கிரமா ஹரியப் பண்ணி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆஃபர் ஆட்டோமேட்டிக்கா டிசேபிள் ஆயிடும். அப்படின்னு 50 பேருக்கு மேல என்ரோல் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். சரியா? ஓகே தான். நெக்ஸ்ட், ஸோ உங்களுக்கு இதோட டீடைல்ஸ் வந்து இந்த QR கோட ஸ்கேன் பண்ணிக்கலாம். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், எல்லாமே அவைலபிளா இருக்கும். பிளே ஸ்டோர்ல நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் ஆப் இருக்கு. iOSல போய் நீங்க என்ரோல் ஆகணும்னா அதோட டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்றவங்க வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் iOSல ஒரு மை அபெக்ஸ்னு ஒரு ஆப் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதுக்குள்ள போய் ORG ID போட்டு பண்ணணும். அது டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க யூஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இது எல்லாத்துக்கும் பின்னாடியும்
plenty ஆஃப் ஹார்ட் ஒர்க்ஸ் இருக்கு. என்னோட ஃபுல் ஃப்ளெஜ்டு டைம் இதுக்காக டெடிகேட் பண்ணி உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறோம். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி படிங்க. நிறைய பேர் நிறைய வாக்குறுதி கொடுப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. நான் கொடுக்குறேன், நான் கொடுத்தேன், அதை ஃபாலோ பண்ணி காமிச்சிருக்கேன் 1 மந்த்துக்கு பர்ஃபெக்டாக. இதுக்கப்புறமாவும் உங்களுக்கு ஃபாலோ பண்ண போகிறோம். நீட் வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் ஸ்பெசிஃபிக் கிடைக்க போகுது. ஸோ நீ இந்த மொத்த ஆப்பையும் உங்களுக்காக ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் அப்லோட் பண்ண கண்டென்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆப்பில் ஃப்ரீயாக தான் இருக்குது, போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இது இல்லாமல் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் தனியாக வச்சுருக்கோம். அண்ட் முக்கியமான டாப்பர்ஸ் நோட்ஸ் அது எல்லாத்துமே தனியாக ஃப்ரீ பிடிஎஃப்னு கொடுக்க போகிறோம். ஸோ எல்லாமே உங்களுக்காக கிடைக்க போகுது. யூஸ் பண்ணி நீட் 2026க்கு உங்கள் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ரிலேட்டிவ்ஸில் நீட் படிக்கிறாங்க அவங்களுக்கு அனுப்புங்க. அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்கள் ரிவ்யூஸ் மேட்டர்ஸ். ஸோ நீங்கள் என்ன ஃபீட்பேக் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வி வில் ரெப்ளிகேட். உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நாங்கள் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுறோம். சரியா? ஸோ டவுட்ஸ் எல்லாமே கீழே ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். இந்த நேரத்தில் அந்த காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. தே வில் ஹெல்ப் யூ டு சப்ஸ்கிரைப். ஓகே? ஸோ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் எங்கள் சைடில் இருந்திருக்கிறப்போ ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக உங்களோட ஹார்ட் ஒர்க் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா வரப்போகிற நீட் 2026 கிராக் பண்ண முடியும். The prestigious white coat and stethoscope is eagerly waiting for you. So சீக்கிரமா வாங்க. Take care. Thank you all. It's Sudarshan signing off from NEET Strategist.